ஐயப்பன் ஒரு நெய் அபிஷேக பிரியன். நெய்யை அபிஷேகமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு பிரசாதமாக தருகின்றார். அந்த நெய் தீராத நோயை தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகிறது. எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்த நெய்யை முறையாக அவர்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த நோய் அவர்களுக்கு நீங்கும் என்பது உண்மை. உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும்னா சுவாமியே சரணமையப்பா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்ன பிரார்த்தனை செய்து ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். குழந்தை வரம், தீராத நோய், வறுமை நீங்கணும், வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் ஐயப்பனின் திருமேனியை தீண்டிய நெய்க்கு அதை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் என்பது மிக அதிகமாக உள்ளது. கங்கை நீர் எவ்வளவு புனிதமானதோ அதே போன்று ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்த நெய்யும் அவ்வளவு புனிதமானது. சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தும் நெய் அதிகபட்சம் 1 மாதம் வரை மட்டுமே கெடாமல் இருக்கும். ஆனால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்த நெய்யை சுத்தமாக வைத்து பாருங்கள். எத்தனை வருடங்களானாலும் நாம் எப்படி வைத்தோமோ அப்படியே இருக்கும். அவர் திருமேனிக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இன்றைக்கும் ஐயப்பனின் சந்நிதியை தேடி செல்பவர்களின் குறைகளை தீர்த்து வைத்து வேண்டிய வரத்தை வாரி வழங்கும் தெய்வமாகவே ஐயப்பன் விளங்குகிறார். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.